மதுரையில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக மதுரையில் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திடீர் கனமழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். மதுரை புறநகர் மற்றும் புறநகரில் பெய்த கனமழையால் மாட்டுத்தாவணி, அண்ணா நகர், காமராஜர் சாலை, கீழவாசல், பெரியார் நிலையம் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் ஆறு போல் ஒடியது. இதனிடையே கனமழையால் நேருநகர் நேதாஜி தெருவில் உயர் மின்னழுத்த கம்பி மீது மரம் முறிந்து விழுந்தது. துரிதமாக செயல்பட்டு மின்சாரத்தை துண்டித்த அதிகாரிகள் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். திருச்சி அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்தபோது மின்சாரம் தாக்கி 2 பெண்கள் உயிரிழந்தனர். சோமரசம்பேட்டை அருகே உள்ள 8 மாந்திரல் பகுதியில் சூர்யா என்பவரின் வாழை தோட்டத்திற்கு உரம் வைப்பதற்காக செல்வி மற்றும் ராதிகா ஆகிய இருவரும் வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது காற்று மழையால் வயலில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்தபோது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தனர். இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரையில் பெய்த கனமழை காரணமாக மின்கம்பி அறுந்து தொங்கியதில் மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி உயிரிழந்தனர். டிவிஎஸ் நகரைச் சேர்ந்த முருகேசன், பாப்பாத்தி தம்பதி பலசரக்கு கடை நடத்தி வந்தனர். கடையை அடைத்துவிட்டு வீட்டுக்கு வழக்கம் போல் பைக்கில் புறப்பட்டுள்ளனர். தனது மகன் முன்னே சைக்கிளில் சென்ற நிலையில் அவர் பின்தொடர்ந்து பெற்றோர் பைக்கில் சென்றுள்ளனர். அந்த பகுதியில் மழையால் மின்சாரம் வயர் அறுந்து தொங்கியதுபடி இருந்துள்ளது. இதனை முன்னால் சைக்கிளில் சென்ற மகன் பார்த்து கவனமாக கடந்து சென்ற பின் பெற்றோர்களிடம் சொல்ல திரும்பிய போது கண் இமைக்கும் நொடியில் பெற்றோரின் பைக் மின்கம்பியில் பட்டதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மகன் கூச்சலிட்ட நிலையில் அருகில் உள்ளவர்கள் சென்றபோது இருவரும் உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.